கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஆல்டோ காரில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் மாட்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். ஸோ அப்போது அதை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் திருத்துறைப்பூண்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு அண்ணா எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு ஓல்டு ஆல்டோ கார் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஆடியோ சிஸ்டம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் முதல்ல தயங்கினேன். காரணம் நான் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவர் வந்து திருத்துறைப்பூண்டி, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ அப்போது அது பாசிபிள் இல்லை, என்னால் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்டெடியாக இருந்தாங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அவ்வளோ தூரம் விரும்பி கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செய்து தரேன் அப்படிங்கிற ஒத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போது திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறது தெரியுங்கிறது ரொம்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ அப்படியே அவரையும் மீட் பண்ணி அந்த காரையும் முடிச்சு கொடுத்துட்டு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நான் போனேன். ஸோ அதே போல் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க என்கிட்ட கேட்ட விஷயமே தான், நல்ல ஆண்ட்ராய்டு ஸ்டீரியோ வேணும், நல்ல ஆடியோ குவாலிட்டி வேணும், ஸோ அது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து, ஸோ அதில் வீடியோ கிளிப், ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான் நான் இந்த வீடியோவில் போட முடியும். ஏன்னா நான் அதுக்கு மேலே எதுவும் ரெக்கார்ட் பண்ணலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பண்ணியிருக்கக்கூடிய அதை எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு ஒயர் எல்லாமே நான் இன்சுலேஷன் டேப் மூலமாகவோ இல்லை ஏதாவது சீல்டு பண்ணியாக தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வீடியோவை பர்ஃபெக்டாக எனக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியலை. ஸோ வெளியில் காமிக்க முடியலை. அப்படிங்க காரணம் எனக்கு ஒர்க் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட் எனக்கு ரிட்டன் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ இதனால் எனக்கு வந்து அதை கிளியராக வீடியோ காமிக்க முடியலை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எடுத்த எல்லா ஒயருமே இதே மாதிரி இன்சுலேஷன் டேப் வச்சு சீல்டு பண்ணி தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கன்னா, இங்கே ஒரு மெயின் ஃபியூஸ் வச்சுருக்கோம், பேட்ரி பாசிட்டிவ் எடுக்கிற இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிமோட் லைன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அதுக்கும் ஃபியூஸ் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரிமோட் லைன் போகுது பார்த்திங்களா ஆம்புக்கு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேட்ரி பாசிட்டிவ் லைன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் வச்சு சீல் பண்ணியிருப்போம். அந்த ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎலோடைய 4 இன்ச் ஸ்பீக்கர். இதில் வந்து டியூட்டரில் அதை மாடல் எடுத்துருக்கீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டஸ்ட்டு வந்து அதிகமாக உள்ளே போய் இந்த இடத்துல வந்து காயில் கடையில் ஏறிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டியூட்டரில் அதை சீல்டு டைப் எடுத்திருக்காது. ஸோ இந்த பக்கமும் சேம். ஸ்டீரியோ வந்து பார்த்திங்கன்னா நிப்பான் எடுத்திருக்கோம். அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ஒரு நிப்பானுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டீரியோ மாட்டி கொடுத்தேன். ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜேபிஎலுடைய 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎலுடைய கிளப் சீரீஸ் கிளப் 6500C அப்படிங்கிற ஒரு பேர் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருப்போம். ஸோ நார்மலாக காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டுறது டோரில் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி மாட்டலாம். நான் அந்த காரில் எப்படி அந்த காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூட் ஸ்பேஸ் இருக்குல்ல, பூட் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ பேக்கில், ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணுறப்போ உள்ளே வந்து ஒரு ஒரு பேனல் சீட் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுக்குன்னா அந்த நம்பர் பிளேட் லைட்டெல்லாம் வந்து கழட்டி பார்த்துறதுக்கு தேவைக்காக ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷீட்டை கட் பண்ணி, ஸோ நான் அதில் வந்து 2 ஊஃபரை மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த ஊஃபர் அங்கே மாட்டிக்கிட்டேன். கிராஸ் ஓவர் டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஏ பில்லரில் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஏ பில்லரில் டியூட்டரை மாட்டிக்கிட்டேன். கிராஸ் ஓவர் வந்து டேஷ்போர்டுக்குள்ளே நான் வச்சுட்டேன். ஸோ இப்போது இந்த காம்பினேஷன் நான் மாட்டுறப்போ அது சக்ஸஸ் ஆகுமான்னு நினச்சேன். நான் ஆக்சுவலி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு சாங் போடுறப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டுருக்கு. லோ ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் வோக்கல் அங்கே வந்துட்டுருக்கும். சேம் டைமில் ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் 2 மாட்டியிருக்கோம். ஸோ அதோடைய வோக்கல் நல்லா இருந்து, அந்த டியூட்டரும் ஃப்ரண்ட்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அதோட வேறு லெவல். ஸோ கேட்குறதுக்கு நிஜமாகவே அந்த கான்செப்ட்டுக்கு வேறு லெவல்னு சொன்னேன். ஸோ அதை பெரிய ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸ் கூடயோ ஹை எண்டில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் கூடயோ கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அந்த கான்செப்டில் நம்ம பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆல்டோ கார் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு.
அது மட்டும் இல்லை ஜி சோனி கூட ஒரு சப்வூஃபரும் நான் மாட்டி கொடுத்துருந்தேன். ஸோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது. அப்போது நீங்கள் ஓல்டு ஆல்டோ கார் வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்போ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.